திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கே அரோகராம். ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ் ஆவரிசையில் பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி பாடல் 102வது பாடல். பொது பாடல்கள். அனகணன அதிகணன என்னன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களாண்ட முன்கூட்டி சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா சின்ன மக திடீர்னு ஊர்லேருந்து வந்ததால் நாங்கள் லைவ் போட்டோம். அப்படியும் ஜோதின்றவங்களும் டாக்டர் பெரியசாமி ஐயாவும் வந்தாங்க லைவில். எனக்கு முன்னாடியே சொல்கிறதுக்கு தெரியாமல் போயிடுது. ஏன்னா நான் இன்றைக்கி போட போகிறேன்றத முன்னாடியே சொன்னால் தான் உங்களுக்கு வந்து சேரும்போது நான் போட முடியும். அந்த மாதிரி ஐடியா இல்லாததுனால திடீர்னு வரவே சித்ரா பௌர்ணமி விசேஷத்தை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா பௌர்ணமி முன்னாள் என்ன செய்யறதுன்றதை முன்னாடியே போட்டேன். அன்றைக்கி பூஜை பண்ணுறதையும் நான் போட்டேன். இவ்வளோ காலம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற பூஜை அதுதான். இதே மாதிரி குபேர பூஜை கூட நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இன்னும் இப்போ நேரம் கிடைக்கும்போது செவ்வாய்க்கிழமையில் பண்ணுற பூஜையை நான் போடுறேன். துர்கா பாடல் நாங்கள் பாடுற பாடலை போடுறேன். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல செவ்வாய்க்கிழமை துர்கைக்கும் முருகருக்கும் விசேஷமாக பூஜை பண்ணுவோம். அதையெல்லாம் போடுறேன், கேளுங்க. இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம், என்னை பார்த்தும் குறை கூற வேணாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க. திருச்சிற்றம்பலம். இதற்கான சந்தம் தனன தன தனன தன தனன தன தனன தன தனன தன தனன தன தனதானா தனன தன தனன தன தனன தன தனன தன தனன தன தனன தன தனதானா அனகனென அதிகனென அமலனென அசலனென அபயனென அதுலனென அனபாயன் அடல் மதனென விசயனென முருகனென நெருடியவர் பெயருமி செருகி இசை பாடி வனசமணி பணில மழை சுரபி சுர திருநகர் கை மகி பையன தினையளவு உளவுமியா மனிதர் கடை தொரு முழலு மிடியொழிய மொழியொழிய மனமொழிய ஒரு பொருளை அருள்வாயே இனநிலவு தலைமலைய அடியின் உகிர் இலை கலன இரு சதுர திசையில் விழ உகரமும் வீழ இரணிய சயிலம் ரசித சயில மரகத சயிலமென் விமலை யமுனையன நிழல் வீசி ககன மழை யுகை கடவுள் உடலமென முதிய விழி கதுவியல் பொதிய மிசை படற்கோல கலபக மயில் கடவு நிருதர் கஜரது துரக கடகமுடன் அமர் பொருத பெருமாளே கடகமுடன் அமர் பொருத பெருமாளே அனகனென அதிகனென அமலனென அசலனென அபயனென அதுலனென அனபாயன் அடல் மதனென விசயனென முருகனென நெருடியவர் பெயருமிடை செருகி இசை பாடி வனசமணி பணில மழை சுரபி சுரட்
திருநிகர்கை மகிபயன திணையளவு உளவு மீயா மனிதர் கடை தொருமிழலு மிடியொழிய மொழியொழிய மனமொழிய ஒரு பொருளை அருள்வாயே. இன நிலவு தலைமலைய அடியின் உகிர் இலைகளென இரு சதுர திசையில் உரகமும் வீழ இரணிய சயிலம் ரசித சயில மரகத சயிலமென விமலைய முனை என நிழல் வீசி கனகமழையுகை கடவுள் உலகமென முதிய விழி கதுவியழில் பொதிய மிசை படற்கோல கலபக மயில் கடவு நிருதர் கஜ ரததுரக கடகமுடன் அமர்பொருத பெருமாளே. கடகமுடன் அமர்பொருத பெருமாளே. இதற்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். பாவம் அற்றவன் என்றும் யாவரிலும் மேம்பட்டவன் என்றும் மாசற்றவன் என்றும் எதற்கும் அசையாதவன் என்றும் அச்சம் அற்றவன் என்றும் தனக்கு நிகரில்லாதவன் என்றும் அபாயங்கள் இல்லாதவன் என்றும் வலிமை வாய்ந்த மன்மதன் என்றும் வீரத்தில் அர்ஜுனன் என்றும் அழகில் முருகனை ஒத்தவன் என்றும் இணைத்து பாடப்பட்டவரின் பெயர்கள் இடையில் வருமாறு பாட்டிலே நுழைத்து அந்த பாடலை இசையுடன் பாடி பத்மநிதி சிந்தாமணி என்று கூறப்படும் இரத்தினம் சங்கநிதி மேகம் காமதேனு கற்பக விருட்சம் இவைகளுக்கு கொடையில் ஒப்பான கைகளை உடைய அரசனே, நீ என்று திணையளவும் உள்ள பொருளை கொடுக்காத மனிதர்களின் வீட்டு வாசல் தோறும் சென்று புகழ்ந்து திரிகின்ற வறுமை நிலை நீங்கவும் வாக்கு அடங்கவும் மனம் ஒடுங்கவும் ஓர் உபதேச பொருளை தந்தருள்வாயாக. பாருங்க, நீங்கள் பாடுறீங்க, நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்க புலவர்கள் எவ்வளோ வறுமையில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பலர்கிட்ட அவங்களுடைய கவிதையை பாடி பொருள் பெறுவாங்க. ஒருத்தங்கிட்ட என்ன பாடினாலும் 10 பைசா பெறாது, அவனாண்ட இருந்து வாங்க முடியாது. அதை அழகாக சொல்கிறார். அந்த மாதிரிலாம் போய் பாடாமல் முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க சொல்கிறார் பாருங்க. இணைந்து பாடப்பட்டவரின் பெயர்கள் இடையில் வருமாறு பாட்டிலே நுழைத்து, அதாவது பாடுவாங்க, பாடி அந்த ராஜாவோடைய பேரோ அந்த பணக்காரன் பேரையோ சொல்லி பாடுவாங்க. பாடி பத்மநிதி சிந்தாமணி என்று கூறப்படும் இரத்தினம் சங்கநிதி மேகம் காமதேனு கற்பக விருட்சம் இவைகளுக்கு கொடையில் ஒப்பான கைகளை உடைய அரசனே நீ என்றும், எப்பா நீ வாரி வழங்குறதில் எல்லாத்துலேயும் நீ அப்படிப்பா அப்படின்னு சொல்லி புகழ்ந்தாலும் திணையளவும் உள்ள பொருளை கொடுக்காத மனிதர்களின் வீட்டு வாசல் தோறும் சென்று புகழ்ந்து திரிகின்ற வறுமை நிலை நீங்கவும். என்னை அந்த மாதிரிலாம் போய் பாட வச்சிடாதீங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் பொருள் வேணும்னு நான் போய் எந்த வீட்டு வாசல்லையும் நிற்கக்கூடாது. நம்ம அபிராமி அந்தாதியில் நம்ம அபிராமி பட்டர் அதை சொல்லியிருப்பார். நான் ஒரு நாளும் இன்னொருத்தர் வீட்டு வாசலில் போய் அம்மா எனக்கு ஒரு வேளை அன்னம் கொடுன்னு நான் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் யார்கிட்டையும் போய் இந்த பாட்டை பாடி எனக்கு பொருள் கொடுங்கன்னு நான் யார் வீட்டு வாசலில் நிற்கக்கூடாது. அளப்பரிய பெரியவனான முருகப்பெருமானே நீ வாரி வழங்கு. உபதேச வாக்கு அடங்கவும் மனம் ஒடுங்கவும் ஓர் உபதேச பொருளை தந்தருள்வாயாக. அவருக்கு கொடுத்துட்டாரு, சும்மா இரு சொல்லார எதுவும் பேசவேணாம், கம்முன்னு உட்காரு அப்படின்ட்டார். 12 ஆண்டுகள் உட்கார்ந்தவர் தான். அவருடைய நோயெல்லாம் அந்த செல்லெல்லாம் செத்து புது செல் உருவாகிறதுக்கு, அதாவது நம்மளுடைய அணுக்கள், அந்த அணுக்கள்லாம் பழைய அணுக்கள்லாம் காலாவதியாகி புது அணுக்கள் உருவாகிறதுக்கு 12 ஆண்டுகள் ஆகுமா. அதெல்லாம் வாக்கு மனம் ஒடுங்கவும் ஓர் உபதேச பொருளை தந்தருள்வாயாக அப்படின்னு அவர் சும்மா இரு சொல்லாரன்னு சொன்ன உடனே அப்படி உக்காந்தவர் பெரிய
அருணகிரிநாதர் திருப்புகழை பாட ஆரம்பித்தார். முருகப்பெருமான் வந்து அவரே பேர் வச்சார். அருணகிரி திருப்புகழ் பாடு, நாம் எழுதுகிற பாட்டுக்கு நாம் தான் பேர் வைப்போம். ஆனால் இவர் தானே அதை பாட வைக்க போகிறாரு. அதனால் திருப்புகழ்னு முருகப்பெருமானே வச்ச பேர். அருணகிரி திருப்புகழ் பாடுனார். பாடுன்னா நாயங்கந்து பாடுவேன், வேலை வச்சு எழுதினார். முத்து முத்தா பாடுன்னு முத்து முத்தா பாட ஆரம்பித்தவர் தான். அவருக்கு தந்த அருள்வாயாகன்னு கேட்குறாரு, தந்துட்டார். இது நமக்கு சூரியன் சந்திரன் இவர்களின் ஒளியை தலைப்பாகம் நிகர்க்க காலின் நகங்கள் நொச்சி இலையை போலிருக்க 8 திசைகளிலும் உள்ள நாகங்களும் அஞ்சி கீழே விழ மயில சொல்கிறார். பொன்மலை, மேரு, வெள்ளிமலை, கைலாயம், மரகத மலை, ஈங்கோய் மலை. ஈங்கோய் மலை தான் நான் இன்னும் போல, கைலாயமும் போல. போல் விளங்குவதான வலிய உடலை கொண்டதாய் விமலாதேவியின் பார்வதியின் குன்றங்களிலிருந்து உற்பத்தியாகும் நதியாகிய யமுனையின் நீல நிற ஒளியை வீசி ஆகாயத்திலுள்ள மேகங்களை வாகனமாக கொண்ட கடவுள் இந்திரனின் தேகம் என்று சொல்லும்படியான உடல் முழுதும் முற்றின கண்களை கொண்டதாய் அழகு நிரம்பி மேலே படர்ந்து தோகையை கொண்ட மயிலினை நடத்தி சென்று அசுரர்களின் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை என்ற 4 படைகளுடனும் போர் செய்த பெருமாளே. பார்த்தீங்களா அப்பா, எப்படியா அந்த வில்லனும் நம்ம கையில் வாலாட்ட முடியாது. எல்லா பகைவர்களும் அஞ்சு ஓடுவாங்கன்னு அழிச்சிடுவார். இந்த பாடலை பாடுங்க. காலாட்படை, தேர்ப்படை, யானைப்படை, எந்த படையும் நம்ம எதிர நிற்காது. எல்லா படையும் அஞ்சு ஓடிடுவாங்க. நான் முருகனுடைய படையை தான் அமிச்சேன், பஸ்பம் பண்ணிட்டார். ஆகையினால் இந்த பாடலை எல்லாம் பாடி நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு வர்ற இடரெல்லாம் தீரணும், செல்வம் பெருகணும். செல்வம் பெறுவதற்கான அருமையான பத்மநிதி. பத்மநிதி இருக்கிறதுலையே குபேரன் வச்சுக்கிட்டு இருக்கிறது. பத்மநிதி, சங்கநிதி. இந்த பக்கம் பத்மநிதி, இந்த பக்கம் சங்கநிதி. அந்த குபேர பூஜை பண்ணும்போது அதுக்கு தான் சொல்கிறது, பத்மநிதி சங்கநிதி இவங்கெல்லாம் ஆட்சிக்கணும் வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு. அது நான் போடும்போது நான் தனிப்பட்ட முறையாக போடுறேன். அந்த பத்மநிதி சிந்தாமணி என்று கூறப்படும் ரத்தினம், அதாவது நம்ம பிள்ளையார்பட்டி விநாயகர் வச்சிருப்பார். அந்த சிந்தாமணி வேறு யார் கையிலையும் இருக்காது, விநாயகர் பெருமான் கையில் தான் இருக்கும், கற்பக விநாயகர் கையில். ரத்தினம், சங்கநிதி, மேகம், காமதேனு வசிஷ்டர் வச்சிட்ருக்காரு. கற்பக விருட்சம் இந்திரங்கிட்ட இருக்குது. சங்கநிதி பத்மநிதி தான் குபேரங்கிட்ட இருக்குது. இதெல்லாம் கேட்டால் ஒரே இடத்துல கிடைக்கும். முருகப்பெருமானாண்ட முருகப்பெருமானை கூப்பிட்டா இந்திரனும் பயந்துக்கின்னு வருவான், குபேரனும் பயந்துக்கின்னு வருவான். ஏன்னா குபேரன் வந்து சிவபெருமானுக்கு நண்பர் அவர். அப்படியெல்லாம் இருக்கிறவங்க நம்ம இவரை ஒரே கடவுளை கூப்பிட்ட உடனே எல்லாரும் ஓடி வருவாங்க, யார் இது கூப்பிட்டது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இருக்கிற செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய இந்த பாடலை பாடுங்க. நம்மளுடைய துன்பம் தொல்லையெல்லாம் போகிறதுக்கு பொன்மலை, வெள்ளிமலை, ஈங்கோய் மலை அப்படிலாம் இருக்கக்கூடிய அந்த மயில், அப்படி ஒரு திடகாத்திரமான மயிலை கூட்டிக்கிட்டு போய் எல்லாத்துலேயும் ஜெயிச்சாராம். யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் படைக்கு போருக்கு போகிறீங்களோ இந்த திருப்புகழை மனசில் நினச்சி முருகப்பெருமானை வேண்டிட்டு போனீங்கன்னா உங்களுடைய கேஸு கோர்ட்டு எல்லாம் நிச்சயம் ஜெயிக்கும். இது அப்படி வந்த ஒரு திருப்புகழ் பாடல். அருமையான பாடலை பொது பாடலாக கொடுத்துருக்காரு. போகும்போது வழியில் பாடிக்கினே போயிருப்பார் போல். நல்லா அருமையான பாட்டை கொடுத்துருக்காரு. திருச்சிற்றம்பலம். அனகனென அதிகனென அமலனென அசலனென அபயனென அதுலனென அனபாயன் அடல் மதனென விசய நென முருகு நென நெருடி
எவர் பெயரும் இடை செருகி இசை பாடி வனசமழை பணில மழை சுரபி சுரர் தருணிகர் கை மகிபையன தினையளவுளவுமியா மனிதர் கடை தொரு முழலு மிடியொழிய மொழி பொழிய மனமொழிய ஒரு பொருளை அருள்வாயே இன நிலவு தலமலைய அடியினுகை இலைகளென இரு சதுர திசையிலுற கமும் வீழ இரணிய இளம் ரசித சயில மர கத சயில மென விமலய முனையன நிழல் வீசி ககன மழை யுகை கடவுளுடனமென முதிய விழி கதுவியழில் பொதிய மீசை படற்கோல கலப்பக மயில் கடவு நிருதர் கஜரத துரக கடகமுடனமர் பொருத பெருமாளே கடகமுடனமர் பொருத பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருமையான இந்த திருப்புகழை பாடி அனைவரும் முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க. செல்வ செழிப்பையும் தரக்கூடியது. அது இல்லாமல் நம்மளுடைய பகைவர்களை எல்லாம் வெல்லக்கூடிய பாடல். நீங்கள் தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பாடுங்க. முருகப்பெருமான் படம் இருந்தால் அதுக்கு ஒரு பூவை போட்டு பாடுங்க. உங்களுக்கு வேறு எந்த ஒரு கடினமான வேலையும் கொடுக்கல. தினந்தோறும் பூஜை பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஒரு டம்ளர் தண்ணி மொண்டு வச்சுட்டு, முருகா எனக்கு அருள்பாளி, நான் இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன்னு அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு பாடுங்க. உங்களுடைய எப்படி எல்லாம் அந்த நிவாரணம் கிடைக்குதுன்னு பாருங்கள். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.